வணக்கம்மா. பரிகாரம்லாம் முடிச்சிட்டீங்களா? நான் உங்க மருமக கிட்ட சத்தியம் வாங்கும் போது சொன்னேன்ல, நீங்க தப்பு பண்றீங்க, கடவுள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாருன்னு. உங்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கும்னு சொன்னேன்ல, அதே மாதிரி கிடைச்சிருக்க பாருங்க. ஏங்க இத சொல்றதுக்கு தான் இப்ப இங்க வந்தீங்களா? பேசாம போங்க. இப்பவும் சொல்றேம்மா, நல்லா கேட்டுக்கங்க. இனிமேலாவது உங்க மருமகளுக்கு எந்த கெடுதலும் பண்ணாம இருங்க. அவங்களுக்கு நல்லது நடந்தா உங்களுக்கு நல்லது நடக்கும். போங்கன்னு சொல்றல, போங்க. நான் வரேன். பத்மா, அண்ணி என்ன துணியில துடைக்கிறீங்க? சரி சரி காட்டு. பத்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பத்மா. இனி எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்ன போங்க. அண்ணா, கூழ் ஊத்த போறேன்னு சொல்லவே இல்ல. சாந்தி முகூர்த்தத்துக்காக பரிகாரம் பூஜை நடக்கிறதா மாமா சொன்னாரு. அதனால நாங்களும் எல்லாம் நல்ல விதமா பிரச்சனை இல்லாம நடக்கணும்னு கூழ் ஊத்துறதா வேண்டிக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு தனா. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் மாயா. நாங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு நீங்க எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கீங்க. உங்க வாழ்க்கை மாறுறதுக்கு நாங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சோம். அதான் திடீர்னு பிளான் பண்ணி இந்த மாதிரி ஆரம்பிச்சோம். அம்மா, யோ பார்வதி, என்னால முடியல. தயவு செஞ்சு என்னையாவது உட்காருவே. சரி வாங்க, நீ போலாம். அத்தை, எங்க போறீங்க? கூழை குடிச்சிட்டு போங்க. அவங்களால நிக்க முடியல, நான் போய் உட்கார வச்சுட்டு வரேன். இல்ல கப்பல வேணா கொஞ்சம் ஊத்தி தரமா? என்ன இவங்க எல்லாரும் இப்படி பண்றாங்களோ தெரியல. ஐயோ அம்மா. அண்ணி, நான் போய் கூழ் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லன்னா தப்பா நினைச்சுப்பாங்க. சரி, போயிட்டு வா. ஆமா மாமா, பத்மாத்தையை எப்படி சம்மதிக்க வச்சீங்க? அவங்க ஒத்துக்கிட்டது எங்களுக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கே. அதை ஏமா கேக்குற? என் பொண்டாட்டிய சம்மதிக்க வைக்கிறதுக்கு தங்கச்சி தான் அம்மன் மாதிரி வேஷம் போட வச்சேன். தங்கச்சி வேஷம் போட்டு பத்மாவை பயமுறுத்தி விட்டுருச்சு. என் பொண்டாட்டி தான் கூறுகட்ட முட்டாளாச்சே. அவ ரொம்ப பயந்துட்டா. அவ கனவுல அம்மன் வந்ததாவே அவ நம்பிட்டா. என்ன பார்வதி, கூழ் வாங்கிட்டு வரலையா? கூழ் வேணுமா உங்களுக்கு? அங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? என்ன நடந்துச்சு? அப்பனும் புள்ளையும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்கல்ல. சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னு தானே இது எல்லாத்தையும் பண்ணாங்க. இது எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன். ஐயோ அண்ணி, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எங்க இருந்திருக்கீங்க? உட்காருங்க. ஐயோ, விடக்கூடாது பார்வதி. இவங்க யாரையுமே சும்மா விடக்கூடாது. இவங்க எல்லாரும் பழி வாங்கியே ஆகணும். என்ன மாயா? சொல்லுங்க அத்தை. என்ன, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. ஆமா அத்தை, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்காக நீங்க பரிகாரம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. சந்தோஷம் இல்லாம இருக்குமா? இருக்கும் இருக்கும். ஏன்னா என் வயிறு எரிஞ்சிட்டு இருக்கல, உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். இங்க பாரு, ஜோசியர் சொன்னதுக்காக மட்டும்தான் நான் இந்த பரிகாரம் எல்லாத்தையும் பண்ணேன். மத்தபடி உனக்கு வாரிசு வரணுங்கிறதுக்காக நான் எந்த பரிகாரமும் பண்ணல. நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. இங்க பாரு, ஒரு விஷயத்த மட்டும் நல்லா உன் மனசுல ஏத்தி வச்சுக்கோ. நீ என்னைக்குமே எனக்கு மருமகளை ஆகவே முடியாது. நான் உன்னை மருமகளை ஏத்துக்கவும் முடியாது. அதுக்கு அர்த்தம் நீ என் பிள்ளைக்கு பொண்டாட்டி இல்லைங்கிறது தான் உண்மை. அதை தாண்டி என்னோட சம்மதம் இல்லாம என் மகனோட இல்லற உறவை வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. அந்த சத்தியத்தை மீறி உன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்க போறதுக்கு நீ தயாராயிட்டல? யோசிச்சுக்கோ, நல்லா யோசிச்சுக்கோ. மனுஷங்களுக்கு வார்த்தை தான் முக்கியம். எனக்கு கொடுத்த வாக்க மீறி நீ ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கோ, அது உனக்கு சாபமா தான் முடியும்.
நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை ஒரு நாளும் மறந்துடாத புரியுதா? அம்மா என்னம்மா இங்க என்ன பண்றீங்க? வீட்ல எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இல்லப்பா, சும்மா உன் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருந்தேன்ப்பா. அப்படி என்ன பேசுனீங்க? அத அவகிட்டயே கேளு. இப்பெல்லாம் எல்லாத்தையுமே நீ அவகிட்ட தானே கேப்ப. ம்? என்ன காஃபியா? குடி குடி குடி. எப்படி இருந்த என் புள்ளைய எப்படி மாத்தி வச்சிருக்கா பாரு. இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு நாள் ஒரு முடிவு கட்டுறேன். மாயா நீ ஏன் டல்லா இருக்க? இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். பார்க்க நல்லாவே இல்ல. சீனு என்னை மன்னிச்சிரு சீனு. எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு தோணுது. இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்ல. சாரி சீனு. நீ அம்மா கூட பேசிட்டு இருந்த, அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும் சீனு. நானும் அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல. நமக்கு இன்னைக்கு இது நடக்க வேண்டாம். அப்புறம் பாத்துக்கலாம். நீ ரொம்ப மனசு வருத்தப்பட்டு மறுத்து பேசுறேன்னு எனக்கு புரியுது மாயா. நான் இதை பத்தி உங்ககிட்ட பேசல. யார்கிட்ட பேசணும்னு எனக்கு தெரியும். நான் பேசி சரி பண்றேன்.